கோபம் பிரச்சனைகள். கோபம் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு ரெஸ்பான்ஸ். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு கோபம் வரும். ஸோ நமக்கு வந்து ஒரு அநீதி நடக்குது. இல்ல நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது. நம்ம எதிர்பார்த்த மாரி ஒரு விஷயம் நடக்கல. இல்ல நமக்கு ஏதாச்சும் ஏமாற்றம், இல்ல ஏதாச்சும் தோல்வி இந்த மாரி நமக்கு நடக்கும்போது, காமனா வந்துட்டு நமக்கு கோபம் வரும். அது எப்போ ஒரு பிரச்சனையா மாறுது அப்படின்னா, ஒரு நீண்ட காலத்துக்கு வந்து ஒரு நம்மளால கோவத்த கண்ட்ரோலே பண்ண முடியல. கட்டுப்படுத்தவே முடியல. நம்மளோட அ கட்டுப்பாட மீறி அது போகுது. அதனால நமக்கு வந்து பிரச்சனை வருது. நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் பிரச்சனை வருது. அவங்களையும் நம்ம ஹர்ட் பண்றோம். அப்படின்னு ஒரு லெவலுக்கு போகும்போது தான், அது ஒரு பிரச்சனையா மாறுது. அப்பதான் வந்து நம்ம அத பார்க்கணும். என்ன நமக்கு இப்படி வருது அப்படின்னு வந்துட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிக்க வேண்டிய டைம் வந்து அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட்டு கோபம்ங்கிறது நார்மல் தான். அது எப்போ ஒரு எல்லை மீறி போகுது, ஒரு கட்டுப்பாட்டை மீறி போகுது அப்படிங்கிறப்போ, அத நம்ம வந்து கவனிக்க வேணும். கோபம்ங்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு வெளிப்பாடு. ஆனா கோப பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டு, நம்ம அத வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா, நம்ம ஒரு ஒரு நீண்ட காலத்துக்கு நம்ம வந்து இந்த கோபத்திலேயே இருக்கோம் அப்படின்னா, அத நம்ம பாடியில வெளிக்காட்ட ஆரம்பிச்சுரும். நம்மளோட வந்துட்டு நான் சொன்ன ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது வந்து கார்ட்டிசால் அப்படிங்கிறது எப்பயுமே நம்மளோட பாடியில வந்து அதிகமாவே இருக்கும். ஸோ இருக்கிறதுனால, அது வந்து நமக்கு வந்து அ நம்மளோட பிளட் பிரஷர், ரத்த கொதிப்பு அதிகமாகலாம். இல்லாட்டி நம்மளுக்கு வந்துட்டு சில அ மனநல பதற்றங்கள் ஏற்படலாம். இதனால வந்து மனநல பாதிப்பு ஏற்படலாம் நமக்கு. ஸோ வந்து ஒரு 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 மாரி நம்ம டிப்ரஸ் ஸ்டேட் போலாம். ஸோ நம்ம எல்லாரும் வந்து என்ன நம்ம கோவப்பட்டோம் அப்டின்னா நம்மட்ட பேசவே வந்துட்டு பயப்படுவாங்க. ஸோ நம்ம ஒரு தனிமைப்படுத்துன மாரி நம்ம ஆயிடுவோம். ஸோ இதனால சில பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். ஸோ வந்து நம்ப இதுக்கு வந்து நம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இது நடக்கும்போது. ஓகே நம்ம ரொம்ப கோவப்படுறோம் அப்டின்னா நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு ஹெல்ப் தேட போணும் நம்ப. இந்த கோப பிரச்சனைகள நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பண்ண போறது பேச்சு தெரப்பி அப்படிங்கிறது தான். காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னா வந்துட்டு பேசுறது. ஸோ வந்து நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போம்போது, நம்ம ஒரு அட்வைஸ் கேட்கும்போது, ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து பேசி நமக்கு என்ன பிரச்சனை? எதனால நமக்கு கோவம் வருது? அப்படின்னு நம்ம வந்துட்டு கண்டுபிடிப்போம். நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், அத நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா, அந்த பிரச்சனைய நம்ம எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம்? நமக்கு எப்ப கோவம் வருது? எதனால கோவம் வருதுன்னு தெரிஞ்சா தானே நம்ம அத கட்டுப்படுத்த முடியும். ஸோ அத கண்டுபிடிக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். கண்டுபிடிச்சுட்டு அத எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அவங்க நமக்கு அந்த பொறுமையும் சொல்லிக் குடுப்பாங்க. ஸோ ஒரு பிரச்சனை வந்ததும், உடனே நம்ம ரியாக்ட் பண்ணாம, ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டு, அத நம்ம எப்படி வந்துட்டு பேசி, அத நம்ம வந்து சால்வ் பண்றோம். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு சொல்லி தருவாங்க. இன்னும் சில விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காமா இருந்தோம்னா தான், நம்மளால வந்துட்டு அத யோசிக்க முடியும் தெளிவா. ஸோ அந்த ரிலாக்சேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்றது. யோகா பண்றதா இருக்கட்டும், ஒரு நடைப்பயிற்சி பண்றதா இருக்கட்டும், இல்லன்னா வந்துட்டு நல்ல ஒரு டீப் பிரெத் எடுத்து கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்துட்டு யோசிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம அத ஈஸியா கட்டுப்படுத்த முடியும். இந்த மாரி கோப பிரச்சனைகள் இருக்கும்போது, எப்ப வந்து நான் மருத்துவ உதவிய நாடணும்? அது நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும்? அப்படின்னா வந்துட்டு, நமக்கு நம்மளோட கட்டுப்பாட்டு இல்லாமயே வந்துட்டு, ஒரு தினந்தோறுமே இல்ல ஒரு ப்ரொலாங்க்ட் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு மாரி ஒரு நீண்ட காலத்துக்கு நமக்கு இந்த கோவ பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, நம்ப அத வந்து பார்க்கணும். ஸோ இது நமக்கு எப்படி வெளிப்படும் அப்படின்னா, சில பேர் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டோம்னா, நம்ம சுத்தி இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி வந்து வீச ஆரம்பிச்சுருவாங்க. இல்லன்னா தூக்கி போடுவாங்க. இல்லன்னா வந்துட்டு பக்கத்துல இருக்கவங்க வந்துட்டு அடிப்பாங்க. இல்லன்னா வந்துட்டு இந்த மாதிரி பிசிக்கலா வந்துட்டு இறங்குவாங்க. ஸோ இந்த மாரிலாம் இருக்கும்போது, நமக்கும் அது ஹர்ட் ஆகும். நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் ஹர்ட் ஆகும். இந்த மாரி ஒரு ஸ்டேட் வரும்போது நமக்கு தெரியணும். நம்ம பண்றது தப்பு. நம்ம வந்து நிதானமா இருக்கணும். அப்படி இந்த மாரி சில விஷயங்களால நமக்கு தெரிய வரும். ஸோ இது நம்ம பாடில எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிளட் பிரஷர் ரொம்ப அதிகமாகும். நம்ம வந்து ரொம்ப ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருப்போம். சம்டைம்ஸ் நமக்கு நெஞ்சு வலி மாதிரி இருக்கலாம். நெஞ்சு படபடப்பு இருக்கலாம். சில குடல் பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த மாரிலாம் நமக்கு தெரிய வரும்போது, நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். இத நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா, இது நம்ம இதயத்த கூட பாதிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம இத வந்து தடுத்து, நம்ம என்ன பிரச்சனைன்னு வந்துட்டு பார்க்கணும்.
ஸோ வந்து நமக்கு இப்ப இந்த மாரி நம்ம ஒரு தெரப்பி மாரி போம்போது, இல்ல ஒரு ப்ரோகிராம் மாதிரி நம்ம போம்போது, கோவத்த கட்டுப்படுத்துறதுக்கு, அவங்க வந்து நமக்கு சொல்லுவாங்க. எப்படி வந்து நம்ம கோவத்த கட்டுப்படுத்தணும்? ஏன் இது நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. அத எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ இந்த ப்ரோகிராம் நம்ம போம்போது நமக்கு வந்துட்டு சில பேருக்கு ஒரு 2, 3 மாசத்திலேயே வந்து நமக்கு தெரியும். ஓகே இதான் நம்ம பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது. சில பேருக்கு நீண்ட காலமாவே இந்த இது இருக்கும்போது, அவங்களுக்கு ஒரு 6 மாசம் வரைக்கும் கூட அத எடுக்கலாம். அது என்னன்னு கண்டுபிடிச்சு அத நம்ம சால்வ் பண்ணி, அத நடைமுறைக்கு கொண்டு வந்து பண்ணும்போது. ஆனா இந்த மாரி ஒரு ப்ரோகிராம் நீங்க போம்போது, இந்த மாரி ஒரு தெரப்பி நீங்க எடுக்கும்போது, உங்களுக்கு நீண்ட காலத்துல அது வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எப்பலாம் கோவப்படுறீங்களோ, அப்பலாம் உங்களுக்கு யோசிக்க தோணும் உங்களுக்கு. நம்ம ஒரு நிமிஷம் நின்னு பொறுமையா யோசிக்கலாம். என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இது வந்து உங்களுக்கு நீங்க அதையே நீங்க திருப்பி திருப்பி அந்த ப்ரோகிராம்ல வந்து பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு அது ஒரு பழக்கமாவே ஆயிரும். ஸோ உங்க கோபம் வந்து தானாவே கட்டுப்பட ஆரம்பிச்சுரும். அதுதான் இந்த ப்ரோகிராமோட மெயின் இது. இப்ப நமக்கு உடனே கோவம் வருது. நமக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ முதல்ல வந்து கொஞ்சம் 1 நிமிஷம் இல்ல ஒரு 10 செகண்ட் வந்து நம்ம நிதானமா இருக்கணும். ஒரு 10 செகண்ட் நம்ம வந்து யோசிச்சோம்னா, நீங்க 1லருந்து 10 வரைக்கும் கூட எண்ணலாம் நீங்க. அந்த 10 செகண்ட்ல உங்களுக்கு ஒரு பொறுமை வரும். ஒரு யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னு தோன்றப்போ பொறுமையா இருக்கிறது. ஒரு 10 செகண்ட் ஒரு 10 வரைக்கும் எண்ணலாம் நீங்க. எண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள சுத்தி வந்துட்டு ஏதாச்சும் இப்ப நீங்க சில பேர் ஃபோன் வந்து தூக்கி போடுவாங்க. இல்ல பக்கத்துல என்ன இருக்கோ அத தூக்கி போடுவாங்க. அந்த மாரி இருந்துச்சுன்னா, அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி வரலாம் நீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பொறுமை கிடைக்கும். ஸோ சில பேர் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அத வந்து வருத்தப்படுவாங்க. ஐயோ! என்னோட ஃபோன் போச்சே! அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே! என்ன பண்றது? அப்படின்னு. இதெல்லாம் நீங்க வந்து தடுக்கிறதுக்கு அந்த இடத்த விட்டு வெளிய வரலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இனிய நிகழ்வுகள், இல்ல நினைவுகள் இருந்துச்சுன்னா, அத நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்டயே கோவப்படுறீங்க அப்டின்னா, திருப்பி நாளைக்கு எப்படி நான் உங்க கிட்ட பேசுறது? அவங்களுக்கு அது ஒரு ஹர்ட் ஆகுமே! அவங்களோட இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பார்க்கலாம். அத நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, உங்களுக்கு வந்து அது கோவப்படணும் அப்டின்னு தோணாது. நீங்க அத யோசிச்சு பொறுமையா நீங்க வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு 10 செகண்ட் அந்த நிதானம் தான் வந்துட்டு நம்மளோட இத வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ நெறைய விஷயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10% தான் நம்ம நடக்கிறது பிரச்சனை. 90% அதுக்கு நம்ம எப்படி வந்து ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மேட்டர். ஸோ அந்த 90% நீங்க ரியாக்ட் பண்றத நீங்க நிதானமா இருந்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு ஒரு 10 செகண்ட் மட்டும் ஒரு டைம் விட்டீங்க அப்படின்னா, அத நம்ம சரி பண்ணிக்க முடியும். இந்த கோப பிரச்சனைகள நம்மளால தடுக்க முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா முடியும். ஸோ வந்து எல்லாராலயும் ஈஸியா வந்துட்டு கட்டுப்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே, நம்ப வந்து சில டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு தெரியும். முதல் டெக்னிக் நான் சொன்ன மாரி, என்ன கோவம்? எதனால நமக்கு வருது? அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது. சம்டைம்ஸ் வந்து அந்த நமக்கு ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அத நம்ம அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். அத விட்டு நம்ம வெளிய வந்துரலாம். ஸோ இது நமக்கு திருப்பி திருப்பி நமக்கு இது ஒரு மன நிம்மதிய தரல அப்படின்னா, அத விட்டு நம்ம வெளிய வர ட்ரை பண்ணலாம். சில பேரால அத விட்டு வெளிய வர முடியாது. கூடயே இருக்க மாரி தான் இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா, நம்ம ரிலாக்சேஷன் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணலாம். நம்ம வந்து ஒரு 10 செகண்ட் பிரேக் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் யோசிக்கிறதா இருக்கட்டும். ஸோ நம்ம இந்த டீப் பிரெத் எடுக்க சொல்லும்போது, அது நெறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுக்கணும் அப்படின்னு. அதனால என்ன ஆகப்போகுது அப்படின்னா, நம்ம பாடியில பாராசிம்பத்தெடிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கு. நம்ம மூளை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப நேச்சுரலாவே காம் ஆகும். ஒரு டீப் பிரெத் எடுக்கும்போது நெறைய ஆக்ஸிஜன் உள்ள போயிட்டு, நமக்கு ஒரு சமநிலைய குடுக்க உதவும். ஸோ அத நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நல்ல தூக்கம், நல்லா வந்து சாப்பாடு, நல்லா வந்து எக்ஸர்சைஸ் இந்த மாரி நம்மள நார்மலா வச்சுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்காவே நம்ம ஒரு சமநிலையில நம்ம பாடி இருக்க வந்து ட்ரை பண்ணும். ஸோ நமக்கு கோவம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தானா நமக்கு யோசிக்கக்கூடிய அந்த பொறுமை, அந்த திறன வந்து அது அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாரிலாம் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து வொர்க் அவுட் ஆகல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ஒரு ஹெல்ப்
கேட்கணும். ஸோ ஹெல்ப் கேட்கறதுக்கு வந்து நீங்க இதுவே படக்கூடாது. தயக்கமே படக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து லாங் ரன்ல தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு ஃபியூச்சர்ல இதுவே வந்து இதய பிரச்சனைகளாக வரும். மனநல பிரச்சனைகளாக வரும். இந்த கோவமே சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையா வரும். ஸோ அது வரதுக்கு முன்னாடி நம்ம அத வந்து கட்டுப்படுத்தணும். வந்துருச்சுன்னா தயக்கப்படாம அதுக்கு வந்து உதவி கேட்டு அத சரி பண்ணி, நம்ம திருப்பி நார்மலைஸ் ஆக பார்க்கணும்.